வணக்கம். எலக்ட்ரோடெக் உங்களை வரவேற்கிறது. வெல்கம் டு எலக்ட்ரோடெக். இலத்திரனியல் தொழில்நுட்பம் செய்முறை விளக்கங்களுடன். நவீன உலகில் மின்னணுவியல் இன்றியமையாத ஓர் அங்கமாகும். நாம் மிக நெருக்கமாக இலத்திரனியலுடன் ஒன்றி போய் இருக்கிறோம். காரணம், நாம் பயன்படுத்தும் எல்லா பொருட்களும் இலத்திரனியலுடன் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களே. உதாரணமாக வானொலி, தொலைக்காட்சி, கடிகாரம், தொலைத்தொடர்பு சாதனங்கள், கணனி, கமரா என எண்ணில் அடங்காதவை. இது தவிர பாதுகாப்பு கருவிகள், கைரேகை பதிவிடும் கருவிகள், பாதுகாப்பு கேமராக்கள், மோட்டார் கட்டுப்படுத்தும் கருவிகள், எல்லா நிலைகளிலும் இலத்திரனியல் மிக பிரமாண்டமான ஓர் வளர்ச்சியே. இலத்திரனியலின் வளர்ச்சி, அதன் ஆரம்பம் எங்கே இருந்து என்பது யாவரும் அறிய வேண்டிய ஒரு கதை, மிக பிரமாண்டமான வரலாறு. ஒவ்வொரு எலக்ட்ரானிக் சிறு கூறுகளிலும் விஞ்ஞானிகளின் வாழ்க்கை, உழைப்பு, தியாகம் நிறைந்து காணப்படுகிறது. மார்க்கோனி இல்லை என்றால் ரேடியோ இல்லை, எடிசன் இல்லை என்றால் மின்சாரம் இல்லை, அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் இல்லை என்றால் தொலைபேசி இல்லை, சார்லஸ் பாப்பேஜ் இல்லை என்றால் கணிப்பொறி இல்லை. இப்படி இவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. விஞ்ஞானிகளையும் அவர்களது கண்டுபிடிப்புகளையும் கௌரவப்படுத்தும் முகமாகவும் நினைவுகூரும் முகமாகவும் இந்த பதிவு அவர்களுக்கு சமர்ப்பணமாக அமைகிறது. வணக்கம். எலக்ட்ரோடெக் உங்களை வரவேற்கிறது. வெல்கம் டு எலக்ட்ரோடெக். இலத்திரனியல் தொழில்நுட்பம் செய்முறை விளக்கங்களுடன். விஞ்ஞானிகளும் அவர்களது கண்டுபிடிப்புகளும். பெஞ்சமின் பிராங்க்லின் மின்னலில் சக்திமிக்க மின்னேற்றம் இருப்பதையும் அதை பூமிக்கு அடியில் கடத்தும் முறையையும் கண்டுபிடித்தார். சார்லஸ் அகஸ்டின் கூலோம் மின்னேற்றத்தின் அளக்கும் முறையையும், அலெக்சாண்ட்ரோ வோல்டா மின்னழுத்த வேறுபாட்டையும், ஆண்ட்ரோமேரி ஆம்பியர் மின்னோட்டத்தையும், ஜேம்ஸ் வாட் மின்சக்தி அளவீட்டையும், ஜோர்ஜ் சைமன் ஓம்ஸ் மின்னோட்டம், மின்னழுத்தம், மின்தடை மூன்றுக்கும் உள்ள தொடர்பையும், மைக்கேல் ஃபாரடே மின் கொள்ளளவையும், சார்லஸ் ஸ்ட்ரிச் கெஸ் காந்தத்தின் அடர்த்தி தன்மையையும், பேப்பர் மின்காந்தத்தை அளக்கும் முறையையும், ஜோசப் ஹென்றி மின்காந்த தூண்டலையும், சார்லஸ் பாபேஜ் பொறியியல் கணனியையும், சாமுவேல் மோஸ் தொலைத்தொடர்பு சமிக்கை குறியீடுகளையும், கென்டப் கிச்சோப் அடிப்படை மின்னோட்ட விதியையும் மின் அழுத்த விதியையும், கென்ரிச் ஹெர்ட்ஸ் மின்காந்த அலையின் உருவாக்கம் அளக்கும் முறையையும், மேக்ஸ்வெல் மின்காந்த அலையின் வேகம் ஒளியின் வேகத்துடன் இருப்பதையும், ஜேம்ஸ் பிரான்கோட் ஜூல் மின்சக்தியின் வேலையின் அளவு ஜூல் எனவும் அது ஒரு வோல்ட் கூலோம் எனவும், கென்றி பிரெட்ரிக்ஸ் எமில் லென்ஸ் உலோகம் வெப்பத்துடன் அதாவது மின்தடை மாற்றம் சம்பந்தமான விதியையும், தோமஸ் ஆல்வா எடிசன் மின்குமிழ் நேர் மின்புறப்பாக்கி, மின் மோட்டார், டெலிகிராஃப் இன்னும் பல, எமைல் பேர்லின் மெழுகு தட்டு பதிவு கருவி கிராமபோன் தட்டு மற்றும் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தொலைபேசி, கலிலியோ மார்க்கோனி கம்பியில்லா தந்தி முறை அதாவது வானொலி, சார்லஸ் வீஸ்டோன் பிரிட்ஜ் எனப்படும் ஒரு மின்தடை சம்பந்தமான ஒரு கருவியையும், டெலஸ்கோப்பையும், சைமன்ஸ் எலக்ட்ரோபிளேட்டிங் முறையையும், தெவனின் சிக்கலான மின்சுற்றுகளின் தீர்வாக ஒரு தேற்றமும், நிக்கோலா டெஸ்லா ஆடலோட்ட மின் மோட்டார், வில்லியம் கென்ட்ரோட் டொன்ட்ரெயின் எக்ஸ்ரே கதிர்பட கருவி,
பிரிட்டிஷ் பில்மிவோர் ஒளிநாடா மின்காந்த நாடா பதிவு முறை, ஜோன் லோய் பெய்ஸ்ட் வண்ண தொலைக்காட்சி கலர் டெலிவிஷன், அம்பேட் என்ஸ்டெயின் கணிப்பொறி கால்குலேட்டர், எட்வின் எக்ஸ்கோல் கணனி விசைப்பலகை, இலத்திரனோட்டம் அதாவது மின்னோட்டத்திற்கு எதிர்த்திசையாக கோல் நகர்வதையும், போலக் எலக்ட்ரோலைட்டிக் வகை மின் ஒடுக்கி அதாவது கண்டென்சர் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர், எட்வின் ஹோபர் லான்ஸ் ஒரு நிமிடத்தில் ஒளிப்படம் எடுக்கும் கருவி போலரைட் பிலிம், ஹாடி குவாட்ஸ் எனப்படும் பளிங்கு அலைப்புறப்பாக்கி, ஹொன்ஸ்டாட் கணனி அதாவது கம்ப்யூட்டர், நரேந்திர சிங் கப்னே ஃபைபர் ஆப்டிகல்ஸ் முறையையும் கண்டுபிடித்தனர். மேலும் டொக்லி பரோமீட்டர், பேட்டின் அண்ட் பெப்பிஸ் நீராவி இயந்திரம், கேல்ஸ் டீசல் இயந்திரம், ரைட் சகோதரர்கள் ஆகாய விமானம், அலெக்சாண்டர் பிளமிங் பென்சிலின் மருந்து, உடரிக் பென்ட்ரிக் இன்சுலின் மருந்து, மேரி குயூரி அம்மையார் ரேடியம், சந்திரசேகர் வெங்கட்ராமன் எஃபெக்ட்.